ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பாத்தீங்க மெர்ச்சன்டைசிங் ஃபங்க்ஷன் விசுவல் மெர்ச்சன்டைஸ் மேனேஜ்மெண்ட் ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா எழுதிட்டீங்க நோட்ஸ் கொடுத்துட்டேன் இல்லையா இந்த நோட்ஸ்ல இருந்து ஜஸ்ட் ஓவராலா சார் ஓகே சார் இதெல்லாம் நம்ம பார்த்து எழுதி மாடல் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குல்ல நான் கேட்பேன் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ஜஸ்ட் ஆன்சர் பண்ண வேண்டாம் முன்னாடி ஒவ்வொரு பாயிண்ட்களை சொல்ல வேண்டாம் சார் இந்த ஓவராலா கன்சாலிடேட் நாம என்ன பண்ணோம் அப்படிங்கறத சொல்லிருக்கேன் ஓகேவா மெர்ச்சன்டைசிங் ஃபங்க்ஷன் என்னென்ன பார்த்தோம் யாராவது ஒருத்தர் சொல்லு பாத்துபடி யாராவது ஒருத்தர் சொல்லு நோட்ல எழுதி இருக்குல்ல மெர்ச்சன்டைசிங் ஃபங்க்ஷன்ல என்னென்ன மாத்துவாங்க எல்லாத்தையும் எப்படி சொல்லிருக்கு எழுதிமா லிசன் பண்ணிக்கோ எந்த ஒரே எந்த கொஸ்டின் கேட்டாலும் சப்ஜெக்ட் என்னது மெர்ச்சன்டைசிங் மேனேஜ்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் மீனிங் என்ன சொல்லுங்க கொஞ்சம் சொல்லு right quality right நிறைய பேர் எழுதி பேப்பர் எழுதிங்க திரும்ப சொல்ற அதை எழுதிக்காத கொஸ்டின் பேப்பர் எழுதி வைக்காது இதே கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு பர்టిక్యులரா சொல்லிடலாம் கொஸ்டின் பேப்பர் அப்படியே எழுதி வச்சிருக்காங்க திருப்பி இது சொல்றீங்க பாருங்க ரைட் பிளேஸ் ரைட் குவான்டிட்டி ரைட் பிளேஸ் கரெக்ட்டா சொல்றீங்க அது ஏன் எழுதணும் அது ஏன் திருப்பி எழுதணுமா அது ஓகே இல்ல மெர்ச்சன்டைசிங் மேனேஜ்மென்ட் மேனேஜ்மென்ட்ல என்ன மீனிங் மேனேஜ்மென்ட்ல இதெல்லாம் சேர்த்ததா கம்ப்ளீட்டா இருக்கு சோ இது ரெண்டு சேர்த்ததா மெர்ச்சன்டைசிங் மேனேஜ்மென்ட் ஒரு ஃபுல் சப்ஜெக்டே படிச்சாச்சு கோர்ஸ் முடிச்சிட்டு இருக்கீங்க மறுபடியும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு கிளாसेस போயிடும் 6 மணி நேரம் கிளாஸ் எடுக்க போறீங்க மேனேஜ்மென்ட் என்ன ஆர்கனைசிங் planning organizing coordination controlling and staffing and control coordination ஓகேவா இதுதான் இந்த ரெண்டையும் சேர்த்து யூனிட் 1 ஃபுல்லா நீங்க எழுதுவீங்க ஓகேவா மெர்ச்சன்டைசிங் மேனேஜ்மென்ட் மெர்ச்சன்டைசிங் அப்படிங்கிறது சார் இந்த ஒரு பெரிய broad ஏரியா நம்ம படிச்சோம் இந்த broad ஏரியால பர்టిక్యులரா பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் நீங்க உள்ள கொண்டு வந்தீங்க சார் மார்க்கெட்டிங் கொண்டு வந்தோம் கரெக்ட்டா இத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா அடுத்து மார்க்கெட்னா மார்க்கெட் ஈஸியா ரைட் இது எல்லாமே இருக்கு மார்க்கெட்னா சார் சே ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்ல பிளேஸ்ல வச்சு சார் ப்ரமோஷன் வச்சு பையிங் அண்ட் செல்லிங் process வச்சு பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் எல்லாமே வச்சு அதெல்லாம் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மென்ட் மார்க்கெட்டிங்ல அட்வர்டைஸ்மென்ட் மார்க்கெட்டிங் பண்றதுனா அட்வர்டைஸ்மென்ட் அது ஆன்லைனா ஆஃப்லைனா இதனே ப்ராப்ளம் சரி மார்க்கெட்டிங்க்கு கரெக்ட்டா சொல்லி அட்வர்டைஸ்மென்ட் ஆன்லைனா ஆஃப்லைனா ஆன்லைன் மட்டும் தான் அட்வர்டைஸ்மென்ட் ஆன்லைன் இருக்கு ஆன்லைன் எக்ஸாம்பிள் சரி ஆட்ஸ் எல்லாமே ஆன்லைன் தான் சார் ஆஃப்லைன் அட்வர்டைஸ்மென்ட் எக்ஸாம்பிள் எனக்கு சொல்றீங்க ரைட் இதெல்லாம் கரெக்ட் யூனிட் 1 இது தாண்டி யூனிட் 1ல வேற ஏதாவது இருக்கா பாத்துக்கோங்க சார் இந்த ஒரு புது டாபிக் கொண்டு வந்துச்சு சார் ஆராய்ச்சி சார் அப்படி ஏதாவது ஒரு டாபிக் இருக்கா சார் நீங்க முடிச்சுக்கோங்க சார் வெளியே போகாதீங்க எதுப்பா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் வெரி ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இருக்கா பாப்போம் ஓகே ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இருக்கா பாப்போம் பிசினஸ் growth ஆகுதான் பாருங்க ரைட் ப்ராடக்ட் growth ஆகுதான் பாருங்க அதே ஆன்சர் இருக்கு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் ஒரு ப்ராடக்ட் உள்ள வந்ததுல இருந்து கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் ஓகேவா அதோட லைஃப் growth வந்து எப்படி போயிட்டு பாருங்க ஒரே மாதிரி இருந்துச்சு இல்லையா பாசிட்டிவ் சைடாவே இருந்துச்சா நெகட்டிவ் சைடாவே இருந்துச்சா பாசிட்டிவ் இருந்துச்சு நெகட்டிவ் இருந்துச்சு ஃபைனலா என்னாச்சு ஃபைனலா நெகட்டிவ் வச்சா பாசிட்டிவ் வச்சா பாசிட்டிவ் வச்சா நெகட்டிவ் வச்சா இந்த ரீசனால நெகட்டிவ் வச்சு ஸ்டாண்டர்டா வந்து கான்ஸ்டன்ட்டா ப்ராடக்ட்ட வெளிய மாத்தாம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்க ஓகேவா அது என்னாச்சு அன்இம்ப்ளிமெண்ட் ஆச்சு சோ அத மாத்தணும் இது பண்ணனும் சேஞ்சஸ் இல்லையா சேஞ்சஸ் கொண்டு வர அப்டேஷன் கொண்டு வர டெக்னாலஜி எதுவும் இம்ப்ரூவ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா லாஸ் ஆயிடும் யூனிட் 1 யூனிட் 2 மார்க் இவன் இதுதான் ஸ்ட்ராட்டஜி இதுதான் படிக்கணும் இது எடுத்து வச்சு வீட்ல தான் போய் क्वेश्चन எடுத்து படிச்சிட்டு இருக்காது ஓகேவா என்ன क्वेश्चन கேட்டாலும் ரிலேட்டடா டாபிக் போட்டு ஜெனரலா என்ன போடுதோ அது நோட்ல டாபிக் மட்டும் எழுதி வைக்காதீங்க பேப்பர்ல இதுதான் குரூப் ஸ்டடி இப்படிதான் படிக்கணும் படிக்கிறதே பாருங்க கன்சல்டேஷன் லாஸ்ட் கிளாஸ் எல்லா டீச்சர்ஸ் இது பண்ணுவோம் ஓகே எப்படிங்கற சொல்லி கொடுப்போம் ரைட் யூனிட் 2ல ரீடெயில் மெர்ச்சன்டைசிங் மேனேஜ்மென்ட் ஆஃப் மெர்ச்சன்டைசிங் மேனேஜ்மென்ட் சரி ஓகே ரீடெயில்ங்கிற இடத்துல என்ன கொண்டு
இது நான் யூனிட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம